விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுகிறார். அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை குணமாக்கி நீர் கரங்களால் என்னை சுகமாக்குமே. அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை குணமாக்கி நீர் கரங்களால் என்னை சுகமாக்குமே. நீ நல்ல தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே, உம்மை உயர்த்துவேன். நீ நல்ல தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே, உம்மை உயர்த்துவேன். அதிசயம் செய்யும் தேவன் காயங்களை குணமாக்கி நீர் கரங்களால் என்னை சுகமாக்குமே. நேசத்தால் நீ நல்ல தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே, உம்மை உயர்த்துவேன். நீ நல்ல தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே, உம்மை உயர்த்துவேன். தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே, உம்மை உயர்த்துவேன். நீ நல்ல தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே, உம்மை உயர்த்துவேன். ஒருவராய் செய்ய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் மாத்திரம் இயேசுவே. உம்மை பாடி உயர்த்துகிறோம். குணமாக்கி நீரே, சேர்ந்து பாடுவோம். நீ
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கேட்ட இந்த பாட்டை தான் நம்ம மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். பாட்டு நல்லா இருந்துச்சா? சரி, ஓகே. நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி செஷனுக்குள்ளே போய்க்கலாம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த செஷன் முழுவதும் ஆண்டவரே உங்கள் காரங்க கூட இருக்கிறத உணர செய்யுங்க. ஆண்டவரே, ஈஸியாக சொல்லித்தரவும் கர்த்தாவே, ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் ஆண்டவரே நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இவ்வளோ நாட்கள் எங்களை வழி நடத்தி வந்தீங்களே, நமக்கு நன்றி. இனி வரும் நாட்களும் கர்த்தாவே உங்கள் காரங்க கூட இருக்கிறத உணர செய்யுங்க. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பெருமைக்கு செய்யாத மாதிரி கர்த்தாவே, உமது நாமத்துக்கும் ஆண்டவரே, உமது ராஜ்யத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் எழுந்து பிரகாசிக்க எங்களை உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் ஆர்வமாக இருந்த அந்த மிக்சிங் செஷன், இந்த பாட்டு தான் செய்ய போகிறோங்கிற பாட்டையும் காட்டியாச்சு. இது வந்து ஒரு ரஃப் ட்ராக் நான் உங்களுக்கு காட்டினது என் ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக என்னோடு அப்படிங்கிற ஒரு ஆல்பத்தில் வர ஒரு சாங். ஆலன் இம்மானுவல் பெஞ்சமின் என்னுடைய நண்பர், அவருடைய சாங் இது. இந்த சாங் அவங்க காப்பிரைட் வாங்கியிருக்கனால என்னால் இந்த சாங்கை செஞ்சு காட்டுறதுக்கு மட்டும் தான் பெர்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கை ஷேர் பண்ண முடியாது, ட்ராக்ஸை நான் ஷேர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நான் வேறு ட்ராக்ஸ் வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரு 4 பாடல்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் மகிமையின் மேகம் பாட்டு வர நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். மொத்தம் 5 சாங்ஸ் ஷேர் பண்ண போகிறேன், மல்டி ட்ராக்ஸு. நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். நான் ஏன் மீதி அந்த 4 பாடல்களை எடுத்து செய்யலை அப்படின்னா, அதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளான சாங்ஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஒரே ஒரு பாட்டு 1-2 பாட்டு மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும். பட் இருக்க எல்லாத்துலேயும் இந்த சாங் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ கஷ்டமானதை காட்டிட்டா ஈஸியானதை நீங்கள் செஞ்சுருவீங்களே, அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டமான பாடலை எடுத்து செய்யலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மிக்சிங் செஷன் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல காஷியஸ் மெசேஜஸை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காஷியஸ் மெசேஜஸ் சொல்ல போகிறேன். என்னங்கிறத நம்ம பார்ப்போம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸோட வால்யூமோ இல்லை ஹெட்ஃபோன்ஸோட வால்யூமோ எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து கலரேஷன் பற்றி நிறைய பேசிக்கிட்டே வந்தோம். இப்போது வால்யூம் எப்படி நம்மளுடைய இயர்ஸை கலர் பண்ண போகுது, நம்ம காதுகளை கவர் பண்ண போகுது அப்படிங்கிறத கலர் பண்ண போகிறதுங்கிறத நம்ம எப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போது ஒரு டீட்டெயிலான ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. யார் அப்படின்னா, ஃப்ளெச்சர் மன்சோன் அப்படிங்கிறவங்க ஒரு கர்வ் ஒன்று வரைகிறாங்க. அந்த கர்வ் நான் காட்டினாலும் உங்களுக்குலாம் புரியாது. அந்த கர்வ் பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த கர்வில் இருக்க விஷயத்தை மட்டும் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த கர்வ் என்னத்தை நம்ம சொல்லுது, அது எப்படி நம்ம டிஏடபிள்யூக்கும் மிக்சிங்க்கும் மாஸ்டரிங்க்கும் சவுண்டுக்கும் அது என்ன ஒத்துமை இருக்குது, என்ன விஷயத்தை அந்த கர்வ் சொல்ல வருது அப்படிங்கிறா. நம்மளுடைய காது எப்படி டியூன் ஆகிருக்கு அப்படின்னா, சில ஃப்ரீக்குவன்சிஸை சத்தம் அதிகமாக இருக்கிற போது அதிகமாக கேட்கக்கூடிய லெவலுக்கு நம்மளுடைய காதுகள் டியூன் ஆகிருக்கு. அது என்னென்ன ஃப்ரீக்குவன்சினா, லோஸையும் ஹைஸையும். சரிங்களா? லோஸையும் ஹைஸையும் வால்யூம் அதிகமாக ஏற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அதிகமாக கேட்கும், அதிகமாக பெர்சீவ் ஆகும். அதனால தான் வால்யூம் அதிகமாக வச்சு நம்ம ஒரு பாடல் நம்ம கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸைட் ஆகிறோம். அதே பாட்டை வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வச்சு கேட்கும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் கிடைக்கல. ஏன் அப்படின்னா, நம்ம காது அப்படி தான் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுது. ஸோ வால்யூம் ஏற்றிக்கிட்டே போக போக உங்கள் கலரு என்ன வரும் அப்படின்னா, காதுக்கு லோ எண்டும் ஹை எண்டும் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம லோ எண்டும் ஹையர் எண்டும் அதிகமாக கேட்டுச்சுன்னா, அதை வச்சு நீங்கள் ஒரு மிக்சிங் டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா, ஃபைனல் அவுட்புட்டில் இன்னும் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ வால்யூமை நீங்கள் மேனேஜ் பண்ணி ஆக வேண்டும். ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட்டு, அதிகமான வால்யூம் வச்சு நீங்கள் கேட்க கேட்க சீக்கிரமாக உங்கள் காதுகள் டேமேஜ் ஆகிரும். இது பல வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம், ஒரு இர்ரிவர்சபிள் சேஞ்ச் வந்துடும். அதனால் பாடல்களை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதும் சரி, மாஸ்டர் பண்ணும்போதும் சரி, கம்மியான வால்யூமில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும், மாஸ்டர் பண்ண வேண்டும். சரிங்களா? ஸோ எவ்வளோ வால்யூம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நான் என் ஸ்டூடியோவில் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்காரு. நான் ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டை எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அந்த வால்யூம் அந்த பாட்டுக்கு நான் எவ்வளோ தூரம் வைக்கணும் அப்படின்னா,
அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க என் நண்பர் கூட நான் ஒரு ஜென்ரலான நார்மலான கான்வர்சேஷனில் ஈடுபட முடியும். அந்த அளவுக்கு தான் அது வால்யூம் இருக்கணும். நான் பக்கத்தில் இருக்க நண்பரோட நான் உரையாடிட்டு இருக்கும்போது எனக்கு என்னுடைய மிக்ஸு நான் ஓடிட்டுருக்க அந்த சாங்கோட வால்யூம் வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வால்யூம் தான் சரியான வால்யூம். சரிங்களா? ஸோ அந்த வால்யூமை நீங்கள் வந்து யூஸ்வலாக உங்களுடைய இன்டர்ஃபேஸ்க்கு, உங்களுடைய மானிட்டர்ஸ்க்கோ இல்லை உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ்க்கோ எது சூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி அந்த மாதிரி ஒரு வால்யூமை மார்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் முன்னால் ஃபோக்கஸ் ரைட் வச்சுருந்தேன், காட்டினேன்ல உங்கள்கிட்ட சோலோ காட்டினேன். அந்த சோலோவில் கிட்டத்தட்ட 2:00 அப்படிங்கிற மாதிரி அதோட வால்யூம் ஞாபகம் வச்சுட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன். 2:00 அதாவது 2 மணிக்கு எப்படி அந்த கிளாக்கில் இருக்க முள்ளெல்லாம் நிற்கும், அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய வால்யூம் ஞாபகம் வந்து அந்த லைட்டாக அந்த 2 மணி அப்படிங்கிற மாதிரி நான் திருப்பி வச்சுக்குவேன். ஸோ திருப்பி வச்சுட்டு தான் என்ன பண்ணுவேன்னா மிக்ஸ் பண்ணவே ஆரம்பிப்பேன். இதே வால்யூமில் தான் நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்பீக்கர்ஸில், இந்த ஹெட்ஃபோன்ஸில் இதே வால்யூமில் நீங்கள் நிறைய பாடல்களை கேட்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது வால்யூம் வந்து அன்சேஞ்சாக இருக்குது. இந்த வால்யூம்லே தான் நீங்கள் வந்து பாட்டு கேட்குறீங்க, எல்லா பாடல்களும் நீங்கள் கேட்குறீங்க. கேட்க 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 உங்கள் காது வந்து என்ன ஆகும்னா பர்டிகுலராக அந்த வால்யூமுக்கு டியூன் ஆக ஆரம்பிக்கும். சரியா? டியூன் ஆகும்போது இந்த இன்டர்ஃபேஸுக்கு, இந்த மானிட்டர்ஸ்க்கோ ஹெட்ஃபோன்ஸ்க்கோ உங்கள் காதுகள் டியூன் ஆகும்போது ஒரு பாட்டில் எவ்வளோ கிக் ட்ரம்மோட வால்யூம் வேணும், எவ்வளோ ஸ்னேர் ட்ரம்மோட வால்யூம் வேணும் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட காதுகள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நிறைய பாடல்கள் வித்தியாசமான ஜானர்ஸ் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையும் உங்கள் காது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்கள் மூளைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். உங்கள் மூளை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த வால்யூமில் இந்த ஜானருக்கு இந்த மாதிரி கிக் இருந்தால், இந்த வால்யூமுக்கு கிக் இருந்தால் போதும், இந்த வால்யூமுக்கு ஸ்னேர் இருந்தால் போதும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ண ஆரம்பிக்கும். இப்படியே நீங்கள் இந்த பாடல்களை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, பாடல்கள் நிறைய விதமான பாடல்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இயர்ஸ் போயிட்டே இருக்குது. இயர்ஸ் இந்த சென்ஸ் ஒய்இஏஆர்எஸ் வருடங்கள் கழிஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்தா உங்கள் காதுகள் வந்து டியூன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு ரீசனுக்காக தான் மெயினாக மிக்சிங், மாஸ்டரிங் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஐடியாஸ் இருந்துச்சுன்னா, உங்களுடைய இன்டர்ஃபேஸஸையோ, ஸ்டூடியோ மானிட்டர்ஸையோ, ஹெட்ஃபோன்ஸையோ இல்லை வேறு எந்த கேட்ஜெட்ஸையுமே அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். மாற மாற என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தான் இந்த இன்டர்ஃபேஸு, இந்த மானிட்டர்ஸ்க்கு உங்கள் காது டியூனாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டக்குன்னு இதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு அடுத்த செட்டு வாங்கிடுவீங்க. ஸோ உங்கள் காது வந்து திரும்ப பழையபடி ரீசெட் ஆகணும். ரீசெட் ஆகிட்டு திரும்ப எல்லாத்தையும் கேதர் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் ஒரே ஸ்டாண்டர்டாக ஒரு செட் ஆஃப் மானிட்டர்ஸ்லேயோ, பேர் ஆஃப் மானிட்டர்ஸ்லேயும் இன்டர்ஃபேஸ் இது எல்லாத்தையும் ஒரு செட்டு வச்சுக்கோங்க. இதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டக்குன்னு ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸோ மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க. அப்படியே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு காது வந்து நல்லா செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான வால்யூமை பற்றி ரொம்ப முக்கியமான டெசிஷன் இது. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போதும் இல்லை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் மிக்ஸ் பண்ணும்போதும் என்ன ஆகுனா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. மிக்சிங் செஷன் வந்து நடுவில் எக்கச்சக்க பிரேக்ஸ் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு தடவை பிரேக் எடுக்கிறது நல்லது. ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு தடவை பிரேக் எடுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா திரும்ப அதே தான், இந்த வால்யூமுக்கு உங்கள் காது வந்து இப்போ ஒரு வால்யூம் வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வால்யூமுக்கு உங்கள் காது வந்து செட் ஆகிரும். அந்த 20 மினிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்கள் காது வந்து செட் ஆகிற டைம் ஆகிரும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் மிக்சிங் டெசிஷன் எடுத்தாலுமே அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா உங்கள் காது வந்து அந்த வால்யூமுக்கு அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு செட் ஆகிரும். ஸோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு பிரேக், ஒரு காஃபி சாப்பிட்டு வர்றது, இல்லைனா அந்த என்வாயர்மெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்கள் காது பழையபடி ரீசெட் ஆகிரும். நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் என்ன வரும் மிக்சிங்கில் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நான் உட்காந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும், பாடல்கள் பயங்கர சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு, ஆஹா சூப்பராக இருக்கடான்னு சொல்லிட்டு நைட்டு ஷட் டவுன் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் வந்து போட்டு பார்த்தா, அட இது நம்ம தான் மிக்ஸ் பண்ணோமா, நேற்று நைட்டு கேட்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ பார்த்தா இவ்வளோ கேவலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஏன் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கண்டினியூஸாக உட்காந்து மிக்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. 1 ஹவர் ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து மிக்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, எந்திரிக்காமல் ஒரு பிரேக் விடாமல்.
அப்போ அந்த டைமுக்கு ஃபுல்லாகவே உங்கள் காது வந்து செட் ஆகிருக்கும். நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் எதையுமே உங்கள் காது வந்து பெர்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா வித்தவுட் பிரேக்ஸ் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அதனால் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து கேட்க நல்லா இருக்க மாதிரியே இருக்கும். பட் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கி எந்திரிச்சு வரும்போது உங்கள் காதெல்லாம் ரீசெட் ஆயிரும். ரீசெட் ஆகிட்டு வந்து கேட்கும்போது உங்களுக்கு ஒரிஜினலாக திரும்ப புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஃப்ளாஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏடா நல்லாவே இல்லை, இப்படி மிக்ஸ் பண்ணோம் நேற்று, நம்ம நல்லா இருந்துச்சே நேற்று, ஒரு வேளை சேவ் பண்ணாமல் விட்டுட்டோமா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் வரும். இது மெயினாக வந்து கண்டினியூஸ் மிக்சிங் செஷன் உட்காந்துருக்கனால தான் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதை தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவைனாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரேக் எடுக்கணும். சரிங்களா? ஒரு மிக்சிங் ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்து செய்கிறீங்க, இல்லை ஒரு மிக்சிங் மாஸ்டரிங் ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறீங்கன்னா குறைஞ்சது அது ஒரு 3 to 5 days வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதே ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸாக நம்மளால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நமக்கு அது வந்து செட் ஆயிரும். ஒரு நல்ல ஒரு மிக்ஸோ இல்லை மாஸ்டரோவாக இருக்காது அது. ஒரு 3 to 5 days எடுத்துக்கலாம் நம்ம. கொஞ்சம் நீங்கள் வெல் வேர்ஸ்ட் ஆகும்போது 3 days ஓகே. 3 days or 2 daysல நீங்கள் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது பேர் என்னென்னா ரெஃபரன்ஸ் ட்ராக்ஸ். ரெஃபரன்ஸ் ட்ராக்ஸ் அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாடல்கள், உங்களுக்கு அதிகமாக விரும்பி நீங்கள் கேட்குற பாடல்கள், நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி சூப்பராக மாஸ்டர் பண்ண பாடல்கள், அந்த பாடல்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போவே சேவ் பண்ணிட்டு வர பழக்கத்தை வச்சுக்கோங்க. வேவ் ஃபைல்ஸை சேவ் பண்ண ஆரம்பிங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆல்பத்துக்கு நீங்கள் கேட்குறீங்க, அதில் ஒரு பாட்டு பிடிச்சிருக்குன்னா அந்த வேவ் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வேவ் ஃபைல் என்ன ஜானர் அப்படிங்கிறதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. இது எதுக்கு நம்மளுக்கு பயன்படும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ நம்ம ஒரு பாடல் வந்திருக்கு, இந்த பாடல் வந்து பேலட் ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு விருப்பமான ஒரு பேலட் ஸ்டைல் பாடலை நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். கம்பேரிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பேலட் ஸ்டைலில் இருக்க சாங் வந்து எப்படி இருக்கும் அப்படி நம்மளால் கணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மிக்சிங் மாஸ்டரிங் அப்படிங்கிறது வெளியே கமர்ஷியலாக கிடைக்கிற அந்த பிரியாணிக்கு ஈக்குவலாக நம்மளுடைய வீட்டு பிரியாணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு கடையில் வாங்கின பிரியாணியை நீங்கள் கம்பேர் தானே பண்ண முடியும் உங்கள் வீட்டு பிரியாணியோட. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு உங்களோட வீட்டு பிரியாணி எதுலலாம் லேக் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கடை பிரியாணியோட அந்த ரெஃபரன்ஸ் வேணும். அதே மாதிரி தான் இப்போவும் வெளியே கிடைக்கிற ஒரு நல்ல பாடல்களோட ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வேணும். அது இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். என்னென்னத்தை ரெஃபர் பண்ணலாம்? நிறைய ரெஃபர் பண்ணலாம். இந்த கமர்ஷியலாக இருக்க பாடல்களில் வந்து கிக் எவ்வளோ தூரம் இருக்குது, நம்மளுடைய பாடலில் கிக்கோட வால்யூம் எப்படி இருக்குது, கமர்ஷியலாக இருக்கிற அந்த பாட்டில் வோக்கலுக்கு வந்து எவ்வளோ ரிவர்ப் வச்சுருக்காங்க, நம்மளுடைய பாடல்களில் எவ்வளோ ரிவர்ப் தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி நீங்கள் ஜானர் வைஸ் நீங்கள் ஒவ்வொரு ஜானருக்கும் ஒரு 2-3 பாடல்களை ரெஃபரன்ஸ்டாக வச்சுக்கிறது நல்லது. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இதில் இவ்வளோ தூரம் இருக்குது, அப்போ நம்ம பாடல்களும் இந்த தூரம் இருந்துச்சுன்னா இது வந்து நல்ல பாடலாக வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்ல மாஸ்டரிங் ட்ராக்காக வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே நீங்கள் பண்ணிக்கிட்டே வரலாம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு ரெஃபரன்ஸ் ட்ராக்ஸ் வந்து தேவைப்படும். அடுத்தது முக்கியமான ஒரு செஷன் பார்த்திங்கன்னா மீட்டரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசி ஆகணும். மீட்டரிங் அப்படின்னா என்னது? நம்ம வந்து லென்த்தை அளக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. லென்த்தை வந்து நம்ம சென்டிமீட்டரில் சொல்லுவோம், மீட்டரில் சொல்லுவோம், மில்லி மீட்டரில் சொல்லுவோம், இன்ச்சஸில் சொல்லுவோம், கிலோமீட்டர்ஸில் சொல்லுவோம், மைல்ஸில் சொல்லுவோம், நிறையா இருக்குது பார்த்திங்களா? அந்த மாதிரி இப்போ சவுண்டை வந்து நம்ம அளக்கணும். ஸோ அந்த அளக்கிறதுக்கு சில மீட்டர்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. அந்த மீட்டர்ஸுக்கான டெஃபினேஷன்ஸு அதெல்லாம் சும்மா லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம செஷனில் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு மீட்டர் இருக்குது. இப்போ நம்ம பாட்டு போட்டோன்னா இந்த இடத்துல மீட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டு தானே? இந்த இடத்துல ஓடும். ஸோ இது வந்து மீட்டரிங் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். 0ங்கிறது இங்கே இருக்குது, 48 -48 இங்கே இருக்குது. இதை நான் பெருசாக்கி காட்டுறேன் பாருங்கள். 0 இங்கே இருக்குது. இப்போது இந்த மீட்டர்ஸ்லாம் பாருங்களேன். இங்கே 0 இருக்குது, இங்கே -8 இருக்குது, இங்கே -12 இருக்குது. இந்த மீட்டர் வந்து இறங்க பார்த்திங்கன்னா இதோட வேல்யூஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக லோவர் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ இங்கே வரதுக்கு -8 தான் ஆச்சு. ஆனால் இங்கே -48 இருக்குது, இங்கே -72 இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு பாருங்களேன் 32, 34 நம்ம அந்த அளவுக்கு ரேஞ்சஸ் வந்து இந்த ஷார்ட் டேர்ம்லேயே வந்து இருக்குது. நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா,
இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் இங்கே இறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து இங்கே -4 இருக்குது, 0 இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு -3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இங்கே -48 இருக்குது. நீங்கள் லைட்டாக இப்படி இறக்குனா -49, லைட்டாக இப்படி இறக்குனா -50, இப்படியே மெதுவாக நீங்கள் இறக்கிக்கிட்டே வர வர பெரிய நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் வந்து இங்கே ஹேப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக நடக்கும், கீழே வந்தால் அதிகமாக நடக்கும். இதுக்கு தான் ரெசல்யூஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ மேலே வந்து ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும், கீழே வந்து ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் சின்னதாக அப்படி நவுத்தும் போது நிறையா வால்யூமில் சேஞ்ச் இருக்குது. இது எவ்வளோ தூரம் வால்யூமில் சேஞ்ச் இருக்குது, இல்லை வால்யூமை வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்குள்ள மெஷர் பண்ணுறோம். இதுக்கு பேர் டெசிபல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். டிபி, டெசிபல். சரிங்களா? அதே மாதிரி மாஸ்டர் ட்ராக்லேயும் பாருங்கள், இதுதான் மாஸ்டர் ட்ராக்கு, மிக்ஸ் பஸ்ஸு, மாஸ்டர் பஸ்ஸு எல்லாமே ஒன்று தான். பஸ்ஸுங்கிறது இந்த ட்ராக்கை தான், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக்கை தான் பஸ்ஸுன்னு சொல்கிறோம். இந்த ட்ராக்கில் பாருங்களேன், இதுலேயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து மீட்டரிங்ஸ் இருக்கும். தெரியுங்களா? இப்போ இந்த மீட்டருக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அளவுகோலுக்கு பேர் டிபி தான். ஆனால் இதை வந்து மெஷர் பண்ணுற அந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்எம்எஸ் பீக் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்எம்எஸ் பீக், அதாவது ரூட் மீன் ஸ்கொயர், அதுதான் ஆர்எம்எஸ் பீக். இது பழைய மெஷரிங் சிஸ்டம். இந்த மெஷரிங் சிஸ்டத்தில் வந்து 0ங்கிறது இங்கே இருக்கும், இதுதான் ஆர்எம்எஸ் பீக். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2-3 சிஸ்டம் மாற்றிக்கலாம். K20, K14, K12 அப்படின்னு சொல்லிட்டு கே மீட்டரிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. கே மீட்டரிங் சிஸ்டம்ஸ். ஆர்எம்எஸ் பீக்குங்கிறது ரொம்ப பழைய டைப் ஆஃப் சிஸ்டமு. K20 அப்படிங்கிறது மிக்சிங்காகவும், K14ங்கிறது வந்து மாஸ்டரிங் பர்பஸ்க்காகவும் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? K20, K14 ஆர்எம்எஸ் பீக். இந்த ஆர்எம்எஸ் பீக்கு வந்து ரொம்ப பழைய செட்டு, கே வேல்யூஸுங்கிறது ரொம்ப புதுசு. சரியா? ஸோ இது இல்லாமல் எல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டரிங் சிஸ்டம் இருக்குது, அதாவது லவுட்னஸ் யூனிட். எல்யூஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு மீட்டரிங் சிஸ்டம் இருக்குது, லவுட்னஸ் யூனிட் ஃபுல் ஸ்கேல். டிபிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு மீட்டரிங் சிஸ்டம் இருக்குது, டெசிபல் ஃபுல் ஸ்கேல். சரிங்களா? இந்த மாதிரி நிறையா மீட்டரிங் சிஸ்டம் இருக்குது. நம்ம அந்த மீட்டரிங் சிஸ்டம்லாம் எப்பப்போ பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளக்இன் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ எப்படி வந்து ஒரு இன்புட்டில் ஒரு சோர்ஸில் வந்து நீங்கள் ஒரு பாடலையோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ நீங்கள் இசைக்கும் போது அது எப்படிலாம் கடந்து வருது, இந்த ட்ராக்குக்குள்ளே எப்படி உள்ளே வருது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இப்போது இந்த பர்டிகுலர் ட்ராக்கை கேளுங்க. ஓகே, இப்போ கேட்டிங்களா? இப்போ இந்த ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல வழியாக ஃபஸ்ட்டு இன்புட் உள்ளே நுழையுது, இந்த இடத்து வழியாக உள்ளே நுழையும். சரியா? இப்போ இது உள்ளே நுழையும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்டிகுலர் ட்ராக்கை அஃபெக்ட் பண்ணுறது இங்கே நீங்கள் போட்டிருக்க இன்சர்ட்ஸ். அந்த இன்சர்ட்ஸ் வந்து ஒரு ஈக்குவலைசராக இருக்கலாம், ஒரு கம்ப்ரஸராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இன்சர்ட்ஸ் நீங்கள் எத்தனை போட்டிருக்கீங்களோ அதுதான் வந்து இந்த வால்யூம் வந்து இந்த பர்டிகுலர் ட்ராக்கை வந்து அஃபெக்ட் பண்ண போகுது. அதுலேயும் அந்த இன்சர்ட்டில் ஃபஸ்ட்டு இன்சர்ட் அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வரும் பார்த்தீங்களா, அந்த இன்சர்ட்லேருந்து வர அவுட்புட்டை செகண்ட் ட்ராக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். செகண்ட் ட்ராக்லேருந்து வர அவுட்புட்டை தேர்ட் இன்சர்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போது இதில் வந்து நான் ஒரு ரிவர்ப் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த ரிவர்ப் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன்.
இப்போ கேட்குதுங்களா? உங்களுக்கு ரிவர்போட கேட்குதுல்ல? இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ட்ராக்கோட ஸ்டார்ட்டிங்கே நம்மளுக்கு அந்த ஓப்பன் ஏர் தான் இருக்குது. அந்த ரிவர்ப் அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நான் இந்த ஓப்பன் ஏருக்கு கீழே ஒரு ஈக்குவலைசர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நான் போட்டேன். இப்போது இந்த ஓப்பன் ஏரில் இன்புட் எது? நம்மளுடைய ஒரிஜினல் ரா ட்ராக். இந்த ஓப்பன் ஏரில் அவுட்புட் எது? ரிவர்போட சேர்ந்து வர அந்த ட்ராக். சரிதானே? இப்போ நான் வந்து இந்த இடத்துல லோ ஃபில்ட்ரு போட்டுக்கிட்டு அப்படியே அதை கட் பண்ணுறேன். இப்போ எப்படி கேட்குதுன்னு பாருங்களேன். கேடுச்சுங்களா? இப்போது அடுத்து நான் வேறு ஒரு ப்ளகின் போடுறேன். ஒரு டிலே ப்ளகின் வச்சுக்கோங்களேன். கேட்குதுங்களா டிலே? இப்போ ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணது ரிவர்பு. அடுத்து அந்த ரிவர்போட அவுட்புட்டு ப்ரோ ஈக்யூக்கு இன்புட்டு. ஸோ இது அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோ ஈக்யூ அஃபெக்ட் பண்ணி ப்ரோ ஈக்யூவோட அவுட்புட்டு குரூவ் டிலேயோட இன்புட்டு. இந்த குரூவ் டிலேயோட இன்புட்டு வந்து உள்ளே போய் ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு அவுட்புட்டாக வர்றது தான் நம்மளுக்கு அதுக்கு கேட்குது. சரியா? இப்போது நான் ஒரு சின்ன டிப்பு தரேன். இப்போது இதை நான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த குரூவ் டிலே போயிட்டு ஈக்யூ காட்டும். இந்த ஓப்பனரை கிளிக் பண்ணேன்னா ஓப்பனர் காட்டும், ஈக்யூ போயிடும். இப்போ ஒரே நேரத்தில் எனக்கு 3 ப்ளகினும் பார்க்கணுன்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த இடத்துல பின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீப் எடிட்டர் ஓப்பன். இதை நான் கிளிக் பண்ணுங்கள், ப்ளூ கலரில் மாறிடுச்சா? இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன், எனக்கு அடுத்து வந்துடும். இதை கிளிக் பண்ணால் ப்ளூ கலரில் மாறிடுச்சா? இப்போ குரூவ் டிலே கிளிக் பண்ணுறேன், இப்போ எனக்கு 3வது இதுவும் தெரிஞ்சிடும். இப்போ ஒரே ஸ்க்ரீனில் நான் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இப்போ பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ரிமூவ். அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் சேனல் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சேனல் ஸ்ட்ரிப். ஸோ எப்படி ஒரு சோர்ஸ் வந்து சேனல் ஸ்ட்ரிப் வழியாக உள்ளே வருது அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே வரோம். ஃபஸ்ட்டு உள்ளே வரும், இங்கே என்னென்ன இன்சர்ட்ஸ் இருக்கோ 1 by 1 அஃபெக்ட் பண்ணுங்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இன்சர்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சென்ஸ் வரும். இந்த சென்ஸ் எதுக்கு? வேறு ஒரு குரூப் சேனலுக்கோ இல்லை வேறு ஒரு எஃப்எக்ஸ் சேனலுக்கோ அனுப்புறதுக்காக தான் சென்ஸ். இதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்னா எஃபெக்ட் சேனல் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் சேனலுக்கு போகும். எவ்வளோ வால்யூம் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே டிசைட் பண்ணி மாற்றிக்கலாம். இது ஏற்கனவே பழைய கிளாஸஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து எதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு எஃபெக்ட் சேனல் கிளிக் பண்ணுறேன். இந்த எஃபெக்ட் சேனல் என்ன அப்படின்னா ஒரு டிலே.
இப்போ இதை நான் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணேன்னா எவ்வளோ வால்யூம் இந்த டோட்டலாக இன்சர்ட்ஸ்லேருந்து வெளியே வர வால்யூம் நான் இங்கே அனுப்புகிறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் இந்த வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா? இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கே ஆகும்னா ரவுட் ஆகி நம்மளோட ஃபேடஸ் வரும். இப்போ ஃபேடஸ் நான் வந்து போட்டு கிளிக் பண்ணேன்னா எனக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகும். சரிதானே? இப்போது இந்த ஒரு குட்டி பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா ப்ரீ ஃபேடர் ஆன் ஆஃப். ப்ரீ ஃபேடர் அப்படின்னா ஃபேடருக்கு முன்னாடி, ப்ரீ ஃபேடர் அதுதான் ப்ரீ ஃபேடர் நம்ம சொல்கிறோம். ஃபேடருக்கு முன்னாடியே இது நடக்கணுமா இல்லை ஃபேடர் நடந்ததுக்கப்புறம் இது நடக்கணுமா அப்படின்னு சொல்கிறோம். இன்கேஸ் இது ப்ரீ ஃபேடர் ஆனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வரும்போது 2 காப்பியாக பிரியும். ஒரு காப்பி எஃப்எக்ஸ் சேனலுக்கு போகும், ஒரு காப்பி இந்த ஃபேடருக்குள்ளே போகும். இப்போ நான் ப்ரீ ஃபேடர் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி கேட்குது பாருங்களேன். கேட்குதுங்களா? இப்போ நான் வால்யூமை 0 ஆக்கிட்டேன், ஆனாலுமே ஒரு காப்பி போகுது, இன்னொரு காப்பி இங்கே போகுது. ப்ரீ ஃபேடர், ஃபேடருக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்குது. ஃபேடரை நான் என்ன தான் மாற்றினாலும் இந்த இடத்துல 2 காப்பியாக பிரிஞ்சனால இது ஒன்று அன்அஃபெக்டடாக இருக்குது, ஒன்று அஃபெக்ட் பண்ணுது. அஃபெக்ட் பண்ணுறது ஃபேடருக்கு வர்றது, அஃபெக்ட் ஆகாதது ப்ரீ ஃபேடர்னால அங்கே போகிறது. இப்போ இதே பாருங்களேன், ஃபேடரை எடுத்து விட்டுட்டேன், ப்ரீ ஃபேடர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ ஒன்றுமே கேட்காது, ஏன்னா ப்ரீ ஃபேடரை ஆஃப் பண்ணிட்டேன். இது ஃபேடருக்கு முன்னாடி நடக்கணுமான்னு கேட்குது. இல்லை ஃபேடரோட சேர்த்து இதை கம்பைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதனால் சுத்தமாக நின்றுச்சு. இப்போ ஏற்றினா ஏறும். ஓகேவா? இதுதான் ப்ளகின் ஸ்ட்ரிப், இதுதான் மெயினான விஷயம். அது கீழே பாருங்கள், இந்த பர்டிகுலர் சேனல் வந்து ஸ்டீரியோவா மோனோவா? ஸ்டீரியோ. இது எந்த இடத்துல போய் டம்ப் பண்ணுது? மெயின் அப்படிங்கிற பஸ்ஸில் போய் டம்ப் ஆகுது, அதாவது இந்த மாஸ்டர் பஸ்ஸில். இன்கேஸ் நான் வந்து ஒரு ஆக்ஸ் ட்ராக் போட்டிருக்கேன்னா அந்த ஆக்ஸ் ட்ராக்கோட பேர் இதில் காட்டும், அவ்வளோதான். இன்னும் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எங்கே போய் டம்ப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சேனல் ஸ்ட்ரிப். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் இடத்தோட ரெசல்யூஷன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கூடவும் இறங்க ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சுல ரெசல்யூஷன். இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த wrench பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் கண்ட்ரோல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு குட்டி நாப் வரும். ஃபேஸ் ஃப்ளிப்பு பண்ணுற அந்த பட்டன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இது வந்து என்ன அப்படின்னா, இன்புட் உள்ளே வருது பார்த்திங்களா, அந்த இன்புட்டோட வால்யூமை நம்ம இந்த இடத்துலையே ஆல்டர் பண்ணிக்கிறதுக்கான கெயின் பட்டன். இதுக்கு பேர் இன்புட் கெயின். இந்த இன்புட் கெயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வேணால் உங்கள் டிசைடு அமௌண்ட்டை உள்ளே விடலாம். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். எப்படி நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போது இதோட வால்யூம் ரொம்ப அதிகமாக பண்ணி வைக்கிறேன், இந்த ட்ராக்கோட வால்யூமை அதிகமாக்குறேன். இப்போ ரொம்ப ஆக்கிட்டேன், சரிதானே? இப்போ இந்த குட்டி நாப் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா வால்யூம் ஏறும் இறங்கும், வால்யூம் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். இது இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து பெருசாகுது சின்னதாகுதுல்ல. ஸோ இப்போது வால்யூமே வந்து சேஞ்ச் ஆகுது, ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல நான் பண்ணேன் பார்த்தீங்களா முன்னாடி, இதில் வால்யூம் சேஞ்ச் நடக்கிறது இல்லை, ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஈஸியாக பார்க்குறதுக்காக அந்த வேவ் ஃபார்மை பெருசாக சின்னதாகிறது தான் இந்த பட்டன். ஆனால் இதை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தேன்னா என்னோடய வால்யூமே சேஞ்ச் ஆகும். இப்போ இது ரொம்ப சத்தமாக கேட்கும் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னோடய ஃபேடரை கம்மி பண்ணிக்கலாம். அங்கே இல்லைனாலுமே என்னோடய ஃபேடரை நான் இங்கே கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபேடரை நான் இவ்வளோ கம்மி பண்ணிக்கிட்டேன், எப்படி கேட்குது பாருங்கள். ஓகேவா? இப்போது என்னோடய ஃபேடர் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ நான் எடுக்கிற சின்ன சின்ன மைன்யூட் டெசிஷன்ஸும் ரொம்ப பெரிய லெவலில் வால்யூமில் அஃபெக்ட் ஆகும்.
இப்போ நான் இதை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கே தெரில, நான் வந்து மெதுவாக எப்படி என் நாபை பிடிச்சி இப்படி இழுக்கிறது அப்படிங்கிற டெசிஷன் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த நாபை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வால்யூம் என்ன பண்ணிக்கிறேன்னா கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இதில் நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு வால்யூம் இங்கே இருக்கும்போதே இந்த இடத்துல இன்புட்டோட வால்யூம் நான் கம்மி பண்ணனால என்னோடய ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் இப்போ ஈஸியாக நான் இப்படி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா என்னுடைய ஃபேடர்ஸ் வந்து நான் மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு நல்லா இருக்கும். ரேதர் நான் இங்கே வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக இழுக்கிறதுக்கு இந்த இடத்துல நான் வந்து இன்புட் வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு நான் இதை மாற்றுறது நல்லாயிருக்கும். இது வந்து ஃபேஸ் ஃப்ளிப் பண்ணுறது. ஏன் 2 இருக்குன்னா இது ஸ்டீரியோ ட்ராக். ஸோ லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், எந்த சேனல் தனித்தனியாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபேஸ் ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் சேனல் ஸ்ட்ரிப்பை பற்றி நான் பேச வேண்டியது. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹெட்ரூம் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுடைய மாஸ்டர் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாஸ்டர் பஸ்ஸு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வால்யூம் வருது, அங்கேருந்து 0 எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஹெட்ரூம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த பாட்டை பாருங்களேன். இந்த பாட்டை நான் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி காட்டினேன் உங்களுக்கு. இந்த பாட்டு வந்து பீக் ஆகுது 24 அப்படிங்கிற அந்த டெசிபலுக்கு இது வந்து கிளிப் ஆகுது இல்லை பீக் ஆகுது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாஸ்டர் பஸ்ஸுக்கு வர வால்யூம் எல்லாம் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ அதிகமாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பீக்கு நடக்க ஆரம்பிக்குது, இல்லை கிளிப்பு நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த கிளிப்பு நடக்கும்போது லைட்டாக பொறக்குங்கிற சத்தம்லாம் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த கிளிப்பிங் இஸ் வெரி பேட் இந்த டிஜிட்டல் என்வாயர்மெண்ட். கிளிப் ஆகக்கூடாது. ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ட்ராக்கும் கிளிப் ஆகக்கூடாது. மாஸ்டர் பஸ்ஸு கிளிப் ஆகக்கூடாது. இப்போ இதை கிளிப் ஆகாமல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வால்யூம் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மாஸ்டர் பஸ்ஸில் கிட்டத்தட்ட மேக்ஸிமமாக சத்தம் கொடுக்குற கோரஸ் பார்ட்டே ஒரு -6 இந்த ரேஞ்சு தான் மேக்ஸிமம் அலௌடு ரேஞ்ச் மாதிரி இருக்கணும். உங்களுடைய இது வந்து 0ல் இருக்கும்போது, உங்களுடைய ஃபேடர் வந்து மாஸ்டர் பஸ்ஸில் அன்டச்சாக இருக்கும்போது உங்களுடைய மேக்ஸிமம் வால்யூம் கிட்டத்தட்ட -6 dB அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா, இந்த பாட்டை மாஸ்டர் பண்ணுறதுக்கு அதிகமான ஹெட்ரூம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் என்னென்னத்தை கவனத்தில் வச்சுக்கணுன்னா, கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ட்ராக் வந்து கிளிப்பாக ஆகக்கூடாது. மாஸ்டர் பஸ் கிளிப் ஆகக்கூடாது. 0 மாஸ்டர் பஸ்ஸில், அதாவது ஆர்எம்எஸ் பீக்கில் அப்படிங்கிற செட்டிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, உங்களுக்கு காட்டினேன்ல, அந்த ஆர்எம்எஸ் பீக் செட்டிங்கில் 0 எங்கே இருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் கீழாகவே தான் உங்களுடைய மேக்ஸிமம் வால்யூம் இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட -6 அந்த ரேஞ்சில் இருந்தால் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெட்ரூம் உள்ள மிக்ஸை நம்ம செஞ்சால் தான் மாஸ்டரிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா நம்மளுக்கு போகும். ஓகேவா? இதை நம்ம மறந்துடவே கூடாது. அடுத்து மிக்சிங்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸ் ஆஃப் மிக்சிங் பற்றி நம்ம பேச போகிறோம். மிக்ஸ் ப்ராசஸ் வந்து எத்தனை ஸ்டேஜை கடந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இம்போர்ட்டிங். ட்ராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் வந்து நம்மளுக்கு கிளைண்ட் அமைச்சிருக்க ட்ராக்ஸ் எல்லாத்தையும் அதில் காப்பி பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம். நினைவில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டருக்கு இந்த என்ன ப்ராஜெக்டோட ட்ராக்கோட நேமோ அந்த ப்ராஜெக்டோட நேமை கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ப்ராஜெக்டில் என்ன இதுன்னு சொல்லிட்டு என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறத காட்டிட்டு, அந்த இடத்துல வந்து இது வீடியோக்காக பண்ண போகிறோமா ஆடியோக்காக பண்ண போகிறோமா. வீடியோக்காக பண்ணோன்னா 48 kHz, அதே இல்லாமல் 24 பிட் ரெசல்யூஷன். ஆடியோக்காக பண்ணோன்னா 44.1 kHz, 16 பிட் ரெசல்யூஷன் ஓகே, இல்லை 24 பிட் ரெசல்யூஷன் கூட ஓகே தான். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்டர்ஃபேஸில் மேக்ஸிமமாக என்ன சாம்பிள்ஸ் நம்மளால் பஃபரில் வைக்க முடியுமோ அந்த சாம்பிள்ஸை வச்சுக்கிட்டால் போதும்.
நம்ம ஏற்கனவே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெக்கார்டிங் அப்போது ரொம்ப கம்மியாக நம்ம வந்து பஃபர் சைஸ் செட் பண்ணணும். மிக்சிங் மாஸ்டரிங்கில் பஃபர் சைஸை அதிகமாக்கிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ அளவுடோ அதை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இதுதான் அந்த ஸ்டெம் ட்ராக்ஸ். எனக்கு வந்திருக்க ஸ்டெம் ட்ராக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 72 ட்ராக் இருக்குது. 72 ட்ராக்ஸ் இருக்குது. இந்த 72 ட்ராக்ஸ் நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். இந்த பாட்டு பேர் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஃபோல்டர் நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ப்ராஜெக்டோட ஃபைல்லாம் சேவ் பண்ண போகிறேன். ஸ்டூடியோ ஒன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நான் வந்து க்ரியேட் நியூ சாங் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்குதுன்னா சாங் டைட்டில். என்ன சாங் டைட்டில்னு கேட்குது. நான் ப்ராஜெக்ட் அதிசயம் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்குது. நான் எங்கே வச்சுருக்கேன்னா என்னுடைய லோக்கல் டெஸ்க் ஈயில் அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் கொடுத்துட்டேன். இப்போ சாம்பிள் ரேட் வீடியோக்காக பண்ணுறேன். டெம்போ ஆஃப் த சாங் என்னங்கிறத நான் கொடுத்துட்றேன். இது 95 இல்லை, என்ன டெம்போங்கிறத பார்த்துட்டு கொடுக்கணும். கீ சிக்னேச்சர் 4/4 தான். ஸ்டிச் ஆடியோ ஃபைல்ஸ் டு சாங் டெம்போ வேணாம், டிக்கு வேணாம், இதெல்லாம் கொடுக்காம நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னா ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதோட ஸ்டெம் ஃபைல்ஸ் பாருங்களேன். வெறும் ட்ராக் நேம் மட்டும்தான் இருக்குது. ட்ராக் நேம் 1, நேம் 2, நேம் 3 இப்படி ஒன்றுமே இல்லாமல் வெறும் மொட்டையாக எல்லாமே நேம்னு இருக்குது. ஸோ இதை நான் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு ட்ராக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ட்ராக் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்னா நேம் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் ஒரு மிக்சிங் இன்ஜினியருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா தயவுசெய்து ட்ராக்ஸ் எல்லாம் நேம் பண்ணி அனுப்புங்க. இல்லைனா அந்த மிக்ஸ் இன்ஜினியர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன ட்ராக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையாக கேட்டு இதுக்கு நேம் பண்ணுறது. நினச்சி பாருங்கள், 72 ட்ராக்கும் நான் ஒவ்வொன்றா பார்த்து இதுக்கு நான் நேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நேம் பண்ணி முடித்தாச்சு, இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேணும். ஸோ அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோன்னா யூஸ்வலாக நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுவோன்னா ட்ரம்ஸ் எல்லாம் மேலே இங்கே பாருங்கள், கிக்கு, ஸ்னாரு 2 ஸ்னாரு, ரிம்மு, டாம்போரின், ஃப்ளோர் டாமு, டாம் 1, டாம் 2, டாம் 3, டாம் 4, ஹைஹேட்லேயே 5 ஹைஹேட் இருக்குது, ஓப்பன் ஹேட்டு, ரைடு இருக்குது, கிராஷ் இருக்குது, கிராஷ்லேயே 5 கிராஷ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக ட்ரம் கிட் ஃபுல்லாக என்னத்தை பண்ணிட்டேன்னா மேலே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து பேஸ் கிட்டார். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பியானோ ரோலு, பியானோ ஸ்கேல் சேஞ்சு, பியானோவில் ஒரு 4 ட்ராக்கு, பெல்ஸு, பேடு, அக்கோஸ்டிக் கிட்டாரு, அக்கோஸ்டிக் ஸ்ட்ரம் இருக்குது, அக்கோஸ்டிக் பிக் இருக்குது, பேன்ஜோஸ் இருக்குது, வயலின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் செக்ஷன்ஸ் இருக்குது, ஏதோ நார்மலான ஒரு கொயர் இருக்குது, சும்மா ஆவு அந்த கொயர் இருக்குது, ஃப்ளூட் இருக்குது, சாக்ஸ் இருக்குது, கிட்டார்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டேன். அடுத்தது பாருங்கள் வோக்கல். இதில் வந்து பேசுகிற மாதிரி ஒரு வோக்கல் இருக்குது, பாடுற மாதிரி ஒரு மெயின் வோக்கல் இருக்குது. அதனால் லீடு வாக்ஸு, லீடு டாக் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ் எல்லாமே. ஸோ பேக்ரவுண்ட் வோக்கல்ஸை வந்து பேக்ரவுண்டு கேர்ள்ஸ் கொயர் 1, 2, கேர்ள்ஸ் லெஃப்ட்டு, கேர்ள்ஸ் ரைட்டு, பாய்ஸ் லெஃப்ட்டு, பாய்ஸ் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டேன்னா நேம் பண்ணிக்கிட்டேன். இது கீழே இருக்கிறது ஃபுல்லாகவுமே வோக்கல் சம்மந்தமான விஷயம். ஸோ 4ஆக பிரிச்சுக்கிட்டேன். 1 ட்ரம் கிட்டு, பேஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ். ஸோ 4ஆக பிரிச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை சின்னதாக பெருசாக நம்ம வியூ பார்க்கணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா நார்மல்னு, இதை வந்து நம்ம மினிமல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா சின்னதாக காட்டும். இதை கிளிக் பண்ணி நம்ம பெருசாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலும் நம்மளால வந்து பெருசாக பார்க்க முடியும். இல்லை இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணி நார்மல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நார்மல் வியூக்கு வந்துடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரம் ட்ராக்கையும் லாஸ்ட்டு ட்ரம் ட்ராக்கையும் ஷிஃப்ட் அழுத்தி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் மொத்தமாக இந்த ட்ராக் எல்லாத்துக்கும் கலர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ணுங்கள். எந்த கலர் வேணுமோ டிசைட் கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி தான் நான் ஒவ்வொரு ட்ராக்கையுமே கலர் பண்ணியிருக்கேன். இந்த கலரு ஃபுல்லாகவுமே ட்ரம் கிட், ரெட் கலரில் இருக்கிறது பேஸ் கிட்டார், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இந்த வயலட் கலரில் இருக்கிறது வந்து மெயினான வோக்கல்ஸு, பிங்க் கலரில் இருக்கிறது பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ மிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலர்ஸ் தான் இருக்கும். இப்போ எனக்கு தெரியும் இந்த கலர்ஸை பார்த்தோன்னே ஓகே எனக்கு இது என்ன ட்ராக்கு, இது என்ன குரூப்பில் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலான்னா என்னுடைய மிக்சிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக நான் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சில கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூஸ்வலாக எப்போவுமே வோக்கலுக்கு பிங்க்கும் பேஸ் கிட்டாருக்கு வந்து ரெட் கலர் தான் நான் கொடுப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வந்து பிடிக்குதோ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து அந்த கலரை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்படியே பார்த்து செய்யும்போது ரெட் கலரை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் அது பேஸ் ட்ராக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ கலரை பார்த்தோன்னே தெரியும் அது ஓகே அது ட்ரம் கிட்டு அப்படின்னு தான். க்ரீன் கலரை பார்த்தோன்னே தெரியும் ஓகே இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான்ட்டு. ஏன்னா இப்போ இந்த மாதிரி 70-80 ட்ராக் இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்ராக்கை நீங்கள் தேடணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்லா ட்ராக்கையும் ஒன்று ஒன்றா போய் பார்க்குறதுக்கு பதிலாக பர்டிகுலராக அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். இப்போ எனக்கு பியானோ மட்டும் தான் வேணும்னா நான் போய் ட்ரம்ஸில் தேடிட்டு இருக்க மாட்டேன், இந்த கலர் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த பச்சை கலரில் தான் எனக்கு பியானோ எங்கே இருக்குது அப்படிங்கிற டக்குன்னு பார்த்துருவேன். இப்போ எனக்கு சாக்ஸோஃபோன் வேணும் அப்படின்னா டக்குன்னு கீழே இறங்கி சாக்ஸோஃபோன் அப்படின்னு பார்த்துருவேன். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ் வேணும்னா அந்த கலரை நான் கலரை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் அரேஞ்சிங் த ட்ராக்ஸ். ஃபஸ்ட்டு இம்போர்ட்டிங், அடுத்தது அரேஞ்சிங் த ட்ராக்ஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளீனிங் அண்ட் காம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் செய்வோம். இது 3வது செக்ஷன், க்ளீனிங் அண்ட் காம்பிங். க்ளீனிங் அண்ட் காம்பிங்னா என்ன? நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம கிளாஸஸில் படித்த மாதிரி இப்போது நல்ல தரமான காய்கறிகளை எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதுதான் நம்மளோட ரெக்கார்டிங்ஸ். இந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் எடுத்து நம்ம ஒரு கடைக்குள்ளேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம், இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது என்னது, இந்த காய்கறிலாம் தனியாக, வெங்காயம்லாம் தனியாக, தக்காளிலாம் தனியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. ஏன்னா கூடையில் வரும்போது எல்லாம் கலந்து தானே வரும். நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டோம். வெங்காயம்லாம் தனியாக, தக்காளிலாம் தனியாக, வெள்ளை பூண்டெல்லாம் தனியாக. ஸோ எல்லாத்தையும் நம்ம பிரித்து வச்சுட்டோம். இப்போது நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ளீன் பண்ண போகிறோம். அதுதான் க்ளீனிங் அண்ட் காம்பிங். எதெல்லாம் வேணுமோ அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். எதெல்லாம் டெலீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். யூஸ்வலாக பாருங்களேன், விஎஸ்டி சாஃப்ட்வேர்ஸில் செஞ்சதில் பெருசாக உங்களுக்கு எடிட்டிங் ஒர்க் இருக்காது. மேனுவல்ஸில் செஞ்சதில் தான் நிறைய எடிட்டிங் ஒர்க் உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுவல் சாக்ஸு ஃப்ளூட் எடுத்திருக்காங்க, இல்லை ஒரு கிட்டார்ஸ் எடுத்திருக்காங்க, மேனுவலில் வந்து வோக்கல்ஸ் பாடியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நீங்கள் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு யார் ட்ராக் அனுப்பிச்சாங்களோ அவங்கள்ட்டே கேட்டுக்கோங்க, எதெல்லாம் மேனுவல் டேக்கு, எதெல்லாம் விஎஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த பர்டிகுலர் ட்ராக்கில் அந்த கொயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பிரெத்து இழுத்துருப்பாங்க அப்படி சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். கேட்டுச்சிங்களா? மைல்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து மேனுவல் ட்ராக்ஸில் இருக்கும். இப்போ பாருங்களேன். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம் தேவன் அல்லவா? இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யப் போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? இதில் பார்த்தீங்களா ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து எவ்வளோ லீக்கேஜ் இருக்குன்னு. இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து கிட்டார்ஸில் வந்து சும்மா லைட்டாக அந்த ஹிஸ் சவுண்டு, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணணும். இதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்த இடத்துல வேவ்ஸ் இருக்கோ அந்த இடத்த பார்த்து அந்த இடத்த மட்டும் கரெக்டாக கட் பண்ணி அடிச்சுட்டு மீதி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல தான் வேவ்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரமும் ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. இங்கே என்ன ப்ராப்ளமாலாம் இருக்கலாம். நான் உட்காந்து ஃபுல் ட்ராக்கையும் கேட்டு எங்கெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறத காட்டிலும் ஜஸ்ட்டு
இந்த ட்ராக்கை வந்து அப்படியே ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு ஜூம் பண்ணிக்கிட்டுங்க. ஜூம் பண்ணிவிட்டு இன்னும் பக்கத்தில் கொண்டு வந்துட்டு இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஜஸ்ட்டு பிடிச்சி இழுத்தேன்னா ஃபேட் இன் பண்ணும். சின்ன ஃபேட் இன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல சின்ன ஃபேட் அவுட். எங்கெல்லாம் நான் கட் பண்ணுறேனோ அங்கெல்லாம் சின்ன சின்னதாக ஃபேட் இன் ஃபேட் அவுட், ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணிட்டேன்னா எனக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ஓரளவுக்கு சரியாயிடும். இப்போ இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தான் ட்ராக் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ ஜஸ்ட்டு கொண்டு வந்துட்டு ஃபேட் இன். இது அதே மாதிரி தான் இங்கே ஃபேட் இன். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ட்ராக்ஸ் வந்து மேனுவல் ட்ராக்ஸ் இருக்கோ மெயினாக அந்த மேனுவல் ட்ராக்ஸை தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோக்கஸ் பண்ணோம். இங்கே அக்கோஸ்டிக் ஸ்ட்ரம்மிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேனுவலாக ஸ்ட்ரம் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் இதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அங்கங்கே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பேட் பார்த்திங்கன்னா இது வந்து விஎஸ்டி தான். இது நான் இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறது இருக்காது, 90% ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதையும் நான் கட் பண்ணிக்க முடிஞ்சால் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி நான் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கிட்டே வரணும். எதெல்லாம் வந்து இதுக்கு பேர் தான் க்ளீனிங். எதெல்லாம் எனக்கு தேவையோ அதை மட்டும் நான் வச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே வரேன். சரியா? அந்த ட்ராக்ஸ் எல்லாம் வந்து டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அந்த ட்ராக்ஸ்லாம் டெலீட் ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு பாருங்களேன். இப்போது இந்த இடத்த வந்து ஓகே, இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்த வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன் இந்த ட்ராக்கை. இது வந்து ஃபுல் ட்ராக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு இந்த ட்ராக்கை வந்து பிடிச்சி நான் இழுத்தேன்னா அந்த ட்ராக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ட்ராக் வந்து எப்போவுமே டெலீட் ஆகுதுன்னா நீங்கள் பார்க்குற லொக்கேஷனில் தான் டெலீட் ஆகும். ஆனால் உண்மையிலுமே இந்த ட்ராக்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரில் சேவாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ட்ராக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு விசிபிளாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ராக் டெலீட் பண்ணிவிடுவோங்கிற பயம் நம்மளுக்கு வேணாம். தைரியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி கூட போயிடலாம். ஐயோ இப்படி போயிடுச்சு, ட்ராக் டெலீட் ஆகிடுச்சா அப்படின்னு நீங்கள் நினச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்துடும். ஸோ ஸ்டூடியோ வந்து இந்த மாதிரி ஸ்டூடியோ ஒன் வந்து நிறைய அந்த மாதிரி சிம்பிளிசிட்டியான விஷயங்கள் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு பேர் தான் க்ளீனிங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா அன்றைக்கே செஞ்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டிங், செகண்ட் ப்ராசஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, லேபிளிங், கலரிங், இந்த விஷயம்லாம் பண்ணோம். தேர்ட் ப்ராசஸ் வந்து க்ளீனிங் இல்லைனா காம்பிங். சில சமயம் நம்மளுக்கு காம்பிங் எப்படி பண்ணுவோன்னா கிராஸ் ஃபேட்ஸ் தேவைப்படும். கிராஸ் ஃபேட்ஸ் அப்படிங்கிறது என்னங்க சொல்கிறேன். இப்போது இந்த 2 பர்டிகுலர் ட்ராக்கை நான் பக்கத்தில் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். இதை நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இது ரெண்டுமே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த மிஸ்டேக்கை நான் சரி பண்ணுறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேனோ, இல்லை 2 ட்ராக்கை நான் வந்து ஒன்று ஃபேட் அவுட் ஆகிற நேரத்தில் இன்னொன்று ஃபேடின் ஆகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இது ரெண்டையுமே பக்கத்தில் கொண்டு வந்தால் இது கலர் வந்து அப்படியே ஆஷ் கலரில் மாறும். ஸோ இந்த இடம் வந்து 2 ட்ராக்குமே காமனான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்த நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என் கீபோர்டில் எக்ஸ் அப்படிங்கிற பட்டனை மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ ஃபேடின் ஆகிடுச்சு பாருங்க, ஃபேட் அவுட்டும் ஆகிடுச்சு. அதாவது ஒரு ட்ராக்கு ஃபேட் அவுட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு ட்ராக் வந்து ஃபேடின் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணேன்னா இந்த ஃபேடின் எவ்வளோ பெருசாக ஆகணும் அப்படிங்கிறத நான் வந்து தீர்மானிச்சுக்கலாம். ஸோ ஒரு ட்ராக்கை விட்டு இன்னொரு ட்ராக்கு வந்து மாறும்போது எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் தெரியாத மாதிரி அந்த டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு இந்த கிராஸ் ஃபேட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாடும்போது சில தப்புக்கு பண்ணிட்டீங்க, சில தவறுகள் பண்ணிட்டீங்க, இல்லை 2 ட்ராக்ஸாக வந்து பாடிருக்கீங்க, இந்த 2 ட்ராக்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா மர்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த ஃபேடின்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஈவினிங்கில் உட்காந்துட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சுருவோம். அடுத்த நாள் மிக்சிங் டே.
நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இதெல்லாம் ரொம்ப டீடியஸான ப்ராசஸ். நினச்சி பாருங்கள், 72 ட்ராக்கையும் நீங்கள் வந்து தனித்தனியாக என்ன என்ன இது என்ன ட்ராக் இது என்ன ட்ராக்குன்னு கேட்டு அந்த ட்ராக் எல்லாத்தையும் லேபிள் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி, கிக்கு கீழே இருக்கும் அதை தூக்கிட்டு வந்து மேலே போடணும், ஸ்னார் வந்து நடுவில் இருக்கும் அதை தூக்கிட்டு வந்து மேலே போடணும், மேலே பார்த்தீங்கன்னா வோக்கல் இருக்கும் அதை கொண்டு போய் கீழே போடணும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டே பெரிய வேலையாயிரும் நம்மளுக்கு. இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கலரிங் பண்ணி அதுக்கப்புறம் காம்பிங் பண்ணணும், க்ளீனிங் பண்ணணும், எதெல்லாம் நம்மளுக்கு தேவை எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத டிசைட் பண்ணி க்ளீன் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம எந்த ப்ளகின்ஸையும் போடலை, மிக்சிங் ப்ராசஸ் பெருசாக ஆரம்பிக்கலை. பட் இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒர்க் ஃப்ளோவை வந்து ரொம்ப சிம்பிளாக ஆக்கிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு பின்னால் வந்து நம்ம மிக்சிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்ம கஷ்டப்படவே வேணாம், எந்தெந்த ட்ராக்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறலாம் நம்ம தேட கண்டுபிடிக்கணுங்கிற கவலையே இல்லை. இது வந்து நம்மளுடைய ப்ராசஸை நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை வந்து சிம்பிளிஃபைட் பண்ணிக்கிட்டே நம்மளுக்கு வந்துட்டுருக்கும். சரியா? ஸோ இது வந்து யூஸ்வலாக மிக்சிங் டேக்கு நாள் ஈவினிங் நாங்கள் செய்வோம். செஞ்சுட்டு தட்ஸ் டன் ஃபார் தி டே. அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு வி வில் கோ டு ஸ்லீப். அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நாளுக்கான செஷனும் முடிஞ்சிச்சு. நாளைக்கு இந்த மிக்சிங் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக நம்ம பாடலில் செய்வோம், மிக்ஸ் பண்ணுவோம், மாஸ்டர் பண்ணுவோம், ஆண்டருக்காக எழுந்து ஓடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.